ஆரம் கோச்சிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோல நீட் 2025 தமிழ் மீடியம் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே தமிழ் வழியில் வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம நேரடி வகுப்புகள் வந்து திருச்சி தெல்லை நகரில் நடந்துட்டு இருக்கு. நமக்கு வந்து ஆன்லைன்லயும் வகுப்புகள் வழங்குகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொடுக்கப்பட்டுள்ள மின் சுற்றில் உள்ள மின்கல அடுக்கின் வழியே பாயும் மின்னோட்டம் என்பது. இந்த மின் சுற்றுல எவ்வளவு மின்னோட்டம் பாயுதுன்னு கேட்டிருக்கிறோம். இது மாதிரி உங்களுக்கு மின் சுற்று கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா 500 மின்திரையை கண்டுபிடிச்சிடணும். 500 மின்திரையை கண்டுபிடிச்சாதான் அந்த மின்சுற்றுல இருக்கிற கரண்ட் என்ன நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு மின்தடை வழியா போற கரண்ட் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் 500 மின்துறை கண்டுபிடிக்கணும். மின்கலன் இங்க இருக்கு. அப்ப இங்க இருந்து கரண்ட் போக போகுது. இங்க வந்து சந்திப்பு இருக்கு. அப்ப இங்க வந்து கரண்ட் பிரியணும். இப்ப வந்து இணை இணைப்பா பக்க இணைப்பு, தொடர் இணைப்பு பக்க இணைப்பு நீங்க படிச்சிருப்பீங்க. இது வந்து பக்க இணைப்புல வரும். ஜங்ஷன்ல வந்து சந்திப்புல வந்து கரண்ட் இங்க பிரியுது. I1 I2 பிரியும். இப்ப இங்க ஒரு சந்திப்பு வருது, இங்க ஒரு சந்திப்பு வருது, இங்க ஒரு சந்திப்பு. ஸோ இவ்வளவு சந்திப்புகள் வருது. இதை சால்வ் பண்றதுக்கு ஒரு சின்ன ஈஸியஸ்ட் மெத்தட் இருக்கு. ஈஸியான வழி என்னன்னா, வீட்சன் பிரிட்ஜ் பார்த்துருப்பீங்க. வீட்சன் பிரிட்ஜில் வந்து அந்த வீட்சன் பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா இது பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நடுவில் ஒரு மின்தடை இருக்கும். இது R1 R2 R3 R4 இங்க வெளியே கரண்ட் போகும். ஒருவேளை R1 by R2 is equal to R3 by R4 அப்படின்னு இருந்தா நடுவில் இருக்கிற மின்தடையை தூக்கிடலாம். இது வந்து இது வழியா கரண்ட் போகாது, மின்னோட்டம் இது வழியா பாயாது. அதே மாதிரி செக் பண்ணணும். இது வந்து வீட்சன் பிரிட்ஜில் ஃபார்ம்ல தான் இருக்கு. அது கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டயக்ராம் மட்டும் கரெக்டா பார்க்கணும். கரண்ட் எங்க என்டர் ஆகுதுன்னு பாருங்க. எந்த நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு புரியுதுக்கா? என்ன பண்ண போறேன்னா நம்பர் பாக்கு இங்க நம்பர் 1ன்னு கொடுக்குறேன், இங்க நம்பர் 2ன்னு கொடுக்குறேன். நம்பர் 1ல என்டர் ஆகி நம்பர் 2ல வந்து என்ன மின்னோட்டம் வெளியே வருது. இப்ப நம்பர் 1 இங்க இருக்கு. அதாவது இங்க வந்து இடது பக்கம் திரும்புதா, இடது பக்கத்துல நான் உயரமா வச்சுக்கிறேன். இப்படி வரையாம நான் வீட்சன் பிரிட்ஜ்லயே உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். நம்பர் 1ல வந்துருச்சு. இந்த இடத்துல என்ன புள்ளி இருக்கு? எஃப்ன்ற புள்ளி இருக்கு, இங்க ஈன்ற புள்ளி இருக்கு. அதே மாதிரி வலது பக்கம் திரும்பும்போது டின்ற புள்ளி வருது. எஃப்க்கு ஏக்கு நடுவில் எந்த ஒரு மின்தடையும் இல்லை. அப்ப எஃப் கமா ஏன்னு வச்சுக்கோங்க. இக்கு அப்புறம் டி வந்துருச்சு. இந்த டியும் ஏவும் கனெக்ட் ஆயிருக்கா? இங்க ஒரு மின்தடை வருது. இது வந்து 6 ஓமா. ஈக்கும் எஃப்க்கு நடுவில் ஓம், ஈக்கும் டிக்கு நடுவில் 1.5. சரியா? இப்ப ஏல இருந்து எங்க போகுதுன்னா பிக்கு வருது. அங்க 5 ஓம் இருக்கு. டில இருந்து எங்க போகுது? சி. டியும் சியும் கனெக்ட் ஆயிருக்கு. நடுவில் எந்த ஒரு மின்தடையும் இல்லை. பில இருந்து நேரா சிக்கு வருது. இது வந்து 2.5 ஓம். இதை பார்க்க அப்படியே வீட்சன் பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறதா? சரி, ஓகே. இப்ப வந்து R1 இங்க இருக்கு, R2 இங்க இருக்கு, R3 இங்க இருக்கு, R4 இங்க இருக்கு. இதை கூட நான் இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி வரையலாம். எப்படி வரையலாம்னா இப்படி வரையலாம். இன்னும் புரியுது கண்டி. இதான் நேரடி வகுப்புகள்ல வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து வீட்சன் பிரிட்ஜ் அனதர் ஃபார்ம். R1 இங்க வந்து 3 ஓம் இங்க இருக்கும். இந்த இடத்துல ஈன்ற பாயிண்ட் இங்க இருக்கும். இந்த இடத்துல எஃப் ஏன்ற பாயிண்ட், இங்க வந்து டி அண்ட் சி பாயிண்ட், இங்க வந்து பி பாயிண்ட். ஓகே. இது வந்து எவ்வளோ கீழே 1.5 ஓம், 6 ஓம், 5 ஓம், 2.5 ஓம். இது வந்து R1, இந்த இடத்துல R2, இந்த இடத்துல R3, இந்த இடத்துல R4. இப்ப பேலன்ஸா இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். பேலன்ஸ் ஆச்சுன்னா ப்ராப்ளம் ஈஸி. R1 by R2
இஸ் ஈக்குவல் டு R3 by R4. மின்தடை 1 என்னது 3, மின்தடை 2 வந்து 1.5, மின்தடை 3 5, மின்தடை 4 2.5. 1.5 வேணாலும் 3/2 அதெல்லாம். இப்போ 3/2னா மேல 2 வந்து 3 கேன்சல். 2.5 5/2 இதெல்லாம் மேல 2 வந்துடும், 5 கேன்சல். இப்போ 2 இஸ் ஈக்குவல் டு 2. அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்ப ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நடுவுல இருக்கிற இந்த மின் தடை வந்து ஒரு பிரயோஜனத்துக்கு ஆகாது. அப்ப இங்க கரண்ட் போகாதுன்னு அர்த்தம். இப்ப இந்த மாதிரி எடுத்து எலிமினேட் பண்ணிடலாம். எலிமினேட் பண்ணும்போது பாருங்க, உங்களுக்கு கரண்ட் இப்படி பாஸ் ஆகுதா? R1ம் R3யும் தொடர் இணைப்புல இருக்கு, R2ம் R4ம் தொடர் இணைப்புல இருக்கு. இப்ப நான் டயக்ராம மாத்த போறேன். எப்படி பண்ண போறேன்னா 1.5 ஓம் மின் கலன் இருக்கு, நேரா எந்த பாயிண்ட்டுக்கு வருது? ஈன்ற பாயிண்ட்டுக்கு வருது. நான் இந்த டயக்ராம கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வரைகிறேன். சரியா? இங்க 3, இங்க 5, இங்க 1.5, இங்க 2.5. மேல போகுது, வலது பக்கமா திரும்புது. இங்க 1.5 ஓம் கீழே இறங்குது, இங்க 5.5 ஓம் நேரா பேட்டரி வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த மின் சுற்று நான் அப்படியே இங்க மாத்தி வந்துட்டேன். இப்ப ப்ராப்ளம் ஈஸியாயிடும். இங்க வாங்க, இணைப்புகளை 11 மின்தடை கண்டுபிடிங்க. இது வந்து 1.5 ஓம். இங்க வந்து இது ரெண்டு தொடர் இணைப்புல இருக்கா? இது ரெண்டு தொடர் இணைப்புல இருக்கும்போது இது என்னவா மாறும்? 8 ஓமா மாறும். இது ரெண்டு தொடர் இணைப்புல இருக்கா? எயிட் ஓம் 2.5 1.5 எவ்வளவு? 3 4 ஆகிறதா? 4 ஓம் நேரம் எங்க போகுது? 1.5 ஓமுக்கு போகுது. இங்க வந்து 5.5 ஓம் மின் கலர். இப்ப இது 8 ஓமும் 4 ஓமும் பக்க இணைப்புல இருக்கு இல்லையா? பக்க இணைப்புல இருக்கும்போது 11 மின்தடை என்னது? 1/R is equal to 1/R1 plus 1/R2. R1 R2 R1 plus R. 1/R 11. சரி, R 11 R1 plus R. R1 into R2 எவ்வளோ? 8 into 4, 8 plus 4 12. 32/12. 8 4 32, 3 4 12. இப்ப இது ரெண்டையும் நான் என்ன பண்றேன்? இணைத்துட்டு அப்ப சர்க்யூட் என்ன ஆகும்? உங்களுக்கு புரியறதுக்காண்டி நான் பொறுமையா கொண்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வேகமா நீட்ல சால்வ் பண்ணும். 8/3 ஓம், 1.5 ஓம், 5.5. இப்ப இது எல்லாம் அனைத்துமே வந்து பாருங்க தொடர் இணைப்புல இருக்கு. 0.5. இது எப்படி இதெல்லாம் ஒரே சர்க்யூட்டா மாத்திடலாமா? இப்ப எல்லாத்தையும் நீங்க தொடர் இணைப்புல இருக்கும்போது எல்லாத்தையும் கூட்டிக்குங்க. 3 plus 1.5 plus 1.5 3 5.5. 2 3 6 18 2.3 3 5.5 5.5 3 2.3 8 5 3 8 2 10 10.8. சரி, கரண்ட் கண்டுபிடிச்சலாமா? V is equal to IR, I is equal to V by R. V எவ்வளவு? 10.8. R வந்து V வந்து எவ்வளவுன்னு பார்ப்போம். V எவ்வளவுன்னு பார்ப்போம். V 5 வோல்ட்.
இது வந்து 10.8 வருதா? எவ்வளவு ஆன்சர் பார்ப்போம். எப்படி கொடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஓகே. அப்ப 0.5 ஆம்பியர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 0.5 என்ன பண்ணலாம்னா இத 50/1.8 வச்சோம்னா 50 108 0 5 500 400 4 மிச்சம் 100 இருக்கு போட்டோன்னா 9 108 × 9 எவ்வளோ? 9 22 972 வருதா? இப்போ 0.49 நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணி 0.5ன்னு வச்சுக்கலாம். அப்ப சரியான விடை என்பது ஆப்ஷன்